சார் இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன்லேயும் சிம்புக்கு ஒரு மெயின் கேரக்டர் தர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கூட இருந்த சில நடிகர்கள் ஜெயம் ரவி, விக்ரம் அந்த மாரிலாம் சிம்பு வேணாங்கிற மாரி சொன்னாங்க. சார் அதெல்லாம் சும்மா சார் யார் சார் இதெல்லாம் இப்போ விக்ரம் வாய் தந்து சொன்னாரா? நான் சிம்புவ வேணான்னு சொன்னேன்ட்டு. இல்ல வந்து ஜெயம் ரவி அவர்கள் வாய் தந்து சொன்னாரா? இவங்களா எழுதின கதை தான் சார் அது. யார் சொன்னாங்க? இல்ல மணிரத்னம் வாய் தந்து சொன்னாரா அத? நான் சிம்புக்காக எழுதி வச்சிருந்தேன் அந்த கதையில இல்ல வந்து ஜெயரவி மறுத்து தான் சொல்லியிருந்தாரு அது. ஆனா அதுக்கப்புறம் மணிரத்னம் படங்கள் தொடர்ந்து சிம்பு நடிச்சிட்டு வராரு. நடிச்சது சார் இப்போ ஒண்ணும் இல்ல சார். ஒருத்தங்களுக்கு வர கேரக்டர் வந்து இன்னொருத்தருக்கு போகும் சார். அந்த ஒண்ணு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் சார். கால் ஷீட் இருக்காது, டைம் இருக்காது. இல்ல வேற எங்கனா பிஸியா இருப்பாங்க, இல்ல ரெஸ்ட்ல இருப்பாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அந்த பயில என்ன பண்ண இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு நடிகரை விட்டு கொடுத்த படத்த இன்னொரு நடிகர் நடிக்கிறதே கிடையாதா? நடிச்சுட்டு தானே இருக்காங்க. இப்போ அஜித் விட்டு கொடுத்த படத்த சூர்யா எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. இப்போ விஜய் விட்டு கொடுத்த படத்த வேற நடிகர் நடிச்சிருக்காரு. இப்போ விக்ரம் விட்டு கொடுத்த படத்த எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. இது மாரி எவ்வளோ கதைகள் இருக்கு. சூர்யா விட்டு கொடுத்த படத்த எவ்வளோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அத வந்து எனக்காக வந்து இவரு விட்டுட்டாரு, வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. சிம்பு அவர்கள் நடிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படல? இந்த நடிகர்கள் மறுப்பு தெரிவித்தாங்க. இந்த நடிகர் நடிச்சா நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் வந்து சும்மா அப்படி பார்த்தா, ஏங்க உலகநாயகன் கமலே நடிக்கிறாருங்க. இதோட என்னங்க வேணும்? இப்ப சிம்பு நடிக்கிறாருன்னு உலகநாயகன் கமலஹாசனே நடிக்கிறாருல்ல. இப்ப இத விடவே பெரிய இவங்களோடவே பெரிய ஆள் இருக்காங்க தமிழ் சினிமால நீங்க சொல்லுங்க. கமலஹாசனோட பெரிய நடிக்க சிங்கங்கள் இருக்காங்க. இல்ல. அவரே நடிக்கிறாருல்ல. அப்புறம் இது யார் உங்கள மறுப்பு தெரிவிக்க போறாங்க?